ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜூலை மந்தோட பிஎன்எல் ரிப்போர்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், 2 days பேக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மேலே கார்டும் வரும். அதில் நம்ம கோர்ஸை பற்றி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன். அது போக சைக்காலஜி பற்றியும் கொஞ்சம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதனால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனே அதை போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு பொறுக்க முடியாத ஒரு சில ஹேட்டர்ஸும் ஸ்கேமர்ஸும் எனக்கு பிங் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட வெரிஃபைட் பிஎன்எல்லை காட்டு, ஸோ மற்றவங்களை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கியா, நீ மட்டும் காட்டுறியா உன்னோட பிஎன்எல்லை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுங்களுக்குலாம் லைட்டாக மண்டையில் மூளை இருக்கா என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. நம்ம இந்த அளவுக்கு அத்தனை யூடியூபர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் வெரிஃபைட் பிஎன்எல் போடாமலாங்க இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருப்பேன். அந்த காமன் சென்ஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் லாஸ்ட் இயருக்கு வெரிஃபைட் பிஎன்எல் என்னோட ட்விட்டர் ப்ரொஃபைலில் பின் பண்ணியிருப்பேங்க. ஸோ ட்விட்டர் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எல்லா வீடியோஸ்லையும் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். நம்மளை ட்விட்டரில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கும் ஜான்வரியிலேருந்து இப்போ வர ஒவ்வொரு மந்த்தும் பிஎன்எல் வீடியோவில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்காக பிஎன்எல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அந்த எல்லா வீடியோஸ்லையும் லைவாகவே நான் ஜென்ரேட் பண்ணி காமிச்சிருப்பேங்க. இயர் அண்ட் எப்படியும் மொத்தமாக சேர்த்து நான் வெரிஃபைட் பிஎன்எல் லிங்க் அதுக்கும் நான் போடுவேன். நம்ம யார் எப்படிப்பட்டவங்கன்னு எதுவுமே தெரியாமல் சும்மா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட லாஸ் எல்லாம் மறைக்கணும்னு நினைச்சிருந்தா பிப்ரவரியில் அவ்வளோ பெரிய லாஸ் ஆனதை ஏங்க வீடியோ போட போறேன். அதனால நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணணும்னா பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஏதாவது லாஜிக்காக பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ லாஜிக்கே இல்லாமல் சும்மா ஏதாவது நெகட்டிவாக பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ அவனுங்களை விடுங்க, நம்ம மேட்டருக்கு வருவோம். இந்த மந்த் ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ ஒரு 6-7 நாளுக்குள்ளேயே 3,05,000 10,000 அந்த ரேஞ்சுக்கு ப்ராஃபிட் டச் பண்ணியிருந்தேன். அதோடு நம்ம மூடிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸோ ஆனால் இந்த மாதிரி வந்தாலே கண்டிப்பாக திருப்பி போகும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ்னு தெரியும். அதே மாதிரி நினச்ச மாதிரி ஃபுல்லாக போயிடுச்சுங்க. திருப்பியும் 1,00,000 கீழே வந்துருச்சு ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1.5 பக்கம் கொண்டு வந்திருக்கேன். இதுதாங்க இந்த மார்க்கெட்டில் பிரச்சனை. மார்க்கெட்டில் எல்லாருமே லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ப்ராஃபிட்டே பண்ண தெரியாமல் லாஸ் பண்ணலங்க. ஸோ 90% ஆஃப் த பீப்புளுக்கு ப்ராஃபிட்லாம் நல்லாவே பண்ண தெரியும். ஆனால் பண்ண ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறதுங்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டில் இருக்கிறத அப்படியே தக்க வைக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பிகினர்ஸ்க்கு மேபி புரியாது. ஸோ நீங்கள் லைவ் மார்க்கெட்டுக்கு ஒரு கேபிட்டல் கொண்டு ஒரு 5-6 மாதம் மேலே ரெகுலராக ட்ரேட் பண்ணாதாங்க அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். அதனால தாங்க சொல்கிறேன், ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது சத்தியமாக ஒரு விஷயமே இல்லை. ரெகுலராக ட்ரேட் பண்ணி அந்த வந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ரீசனுக்காக தாங்க ஜீரோதாவே ஒரு பெரிய விஷயம் பண்ணுச்சு அவங்களோட வெரிஃபைட் பிஎன்எல்ல. ஸோ ஒரு நாளோட ப்ராஃபிட்லாம் காமிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அப்பப்போ லக்கில் வர்றதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க என்னோட வெரிஃபைட் பிஎன்எல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்கேமர்ஸ் பண்ணுறதெல்லாம் தாங்க ஜீரோதா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஒரு நாளுக்கு வெரிஃபைட் பிஎன்எல் கிடையாது, 30 days 90 days அப்புறம் 60 days அப்புறம் 180 days 360 days இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ட்விட்டர்லலாம் அன்னன்னைக்கு 1 டேவோட வெரிஃபைட் பிஎன்எல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறாங்க. அது எப்படின்னா லைவ் மார்க்கெட் அன்னைக்கு முடிஞ்ச உடனேயே சென்சிபிள்லேருந்து 3:30க்கு மேலே ஷேர் பண்ணால் அன்னைக்கு மட்டும் அந்த அன்னையோட வெரிஃபைட் பிஎன்எல் லிங்க் போகுங்க. ஆனால் ஒரு 2 நாள் கழிச்சு குறிப்பிட்ட அந்த ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்து காட்டு அப்படின்னா காட்ட முடியாதுங்க. இந்தியாஸ் லீடிங் புரோக்கர் அவங்களோட ஆப்லேயே எப்படி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, எதுக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. வர ப்ராஃபிட்டையும் தக்க வச்சிருக்கானான்னு பாருங்க. சும்மா ஒரு நாள் 2 நாளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஏமாறாதீங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்றதுக்கு தாங்க அப்படி பண்ணாங்க. அதை ஜீரோதா ஓனரே முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. நான் அதை முந்தைய ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வெரிஃபைட் பிஎன்எல் யார்கிட்டயாவது கேட்குறீங்கன்னா 6 மாசத்துக்கு 1 இயருக்கு 2 இயர்ஸ்க்குன்னு கேட்டு பழகுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இன்னும் நிறைய பேர் எனக்கு ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, இவன் ஜெனுவினா அவன் ஜெனுவினா அப்படின்னு. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஆல்ரெடி பல டைம் சொல்லியாச்சு. ஸோ இன்னும் மக்களுக்கெல்லாம் ரீச் ஆகலைன்னா நீங்களாம் என் வீடியோஸை ஒழுங்காக பார்த்து லைக் பண்ணலங்க. ஸோ அதனால தான் யாருக்குமே போய் சேரலை. அதனால தாங்க மக்கள் இன்னும் ஏமாந்துட்டே இருக்காங்க. என்னோட கணிப்புப்படி இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு மக்கள் எல்லாரும் ஏமாந்துட்டு தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாறுறது கம்மியாகும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவேர்னஸ்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது நம்ம சேனலில். அதில் ஒரு 80 to 85 வீடியோஸ் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வீடியோவாவது முடிஞ்ச அளவுக்கு பார்க்க ட்ரை பண்ணுங்கள் வீக்கெண்ட்ஸில். இன்னொன்று அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, இவர் சொல்கிறது எல்லாமே பயங்கரமாக நடக்குதுங்க. ஸோ 90% மேலே சூப்பராக நடக்குது அவங்கெல்லாம் சொல்கிறது. ஸோ அதனால் உண்மையிலே பயங்கர நாலேஜபிளான ஆளாக இருப்பாரோ, உண்மையிலே அவர் ஜென்வின் தானே, சொல்கிறது எல்லாமே நடக்கல, அப்போ ஏன் அவங்க ஸ்கேமராக இருக்கணும், அவங்க கண்டிப்பாக ஜென்வினான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும்போது எனக்கு வந்து நல்லாவே புரியுதுங்க. ஸோ மக்களுக்கு உண்மையிலே இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது சத்தியமாக புரியலன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, அதுதாங்க உண்மை. அனாலிசிஸ் வந்து சூப்பராக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதே மாதிரி அந்த ட்ரேடில் நம்ம காசை போட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு அர்த்தமே இல்லைங்க. இந்த ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன்னும் 99% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியலன்னு தாங்க நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அது புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னும் நிறைய பேர்த்துக்கு புரியாம தான் இருக்கும். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சூப்பராக அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பயங்கர ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக தான் இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது மட்டும் உண்மையாக இருந்தனா நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே இப்போ பில்லியனர்ஸாக இருப்போம். ஏன்னா நாங்கள் பண்ணுற அனாலிசிஸ்லாம் சத்தியமாக யாருமே பண்ண முடியாது. நிறைய விஷயம் வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். அதுவும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படி சூப்பராக அனலைஸ் பண்ண தெரிஞ்சாலும் நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம கை காசை போட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது டோட்டலி வேறு விஷயம். அனாலிசிஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இன்னும் மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் இருங்க, 2-3 வருஷம் கழிச்சு புரியும். இப்போதைக்கு அதில் இன்னும் இன்டெப்த்தாக நான் வந்து போக விரும்பலை. அது 1 ஹவருக்கு மேலே பேசிகிட்டே போவேன். அதனால் பிகினர்ஸ் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் சூப்பராக அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து செமையாக ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ அந்த பிலீஃபை இன்றைக்கி உங்கள் மண்டையிலேருந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. அப்படி மட்டும் நடந்திருந்தேன்னா இந்தியாவில் உள்ள பாதி பேர் வேலையை விட்டு ட்ரேடிங்கில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் மார்க்கெட்டை. ஆனால் ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது டோட்டலி வேறு விஷயம். ப்ளீஸ் இதை மட்டும் மைண்டில் இப்போதைக்கு ஏற்றிக்கோங்க. நல்லா இந்த விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா இப்போவே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போடுங்க ப்ளீஸ். வாங்க நம்ம பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக நம்ம கன்சோலில் இருந்து பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாங்க. ஸோ நம்ம வந்து எவ்ரி மந்த் பிஎன்எல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னா வெறும் ஸ்க்ரீன்ஷாட்லாம் ப்ரொவைட் பண்ணல. ஸோ லைவாக இந்த அக்கௌண்ட்டில் இருந்தே காட்டுறேன். ஸோ இதெல்லாம் ஃபேக் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். பட் ஸ்டில் சினிமா ரேஞ்சுக்கெலாம் எடிட்டிங் பண்ணுறவங்கள தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இதில் கூட ஏதாவது கோல்மால்லாம் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த அளவுக்குலாம் பண்ண போகிறதில்ல. எப்படியும் நான் இது எல்லாத்துக்குமே இயர் அண்ட் வந்து வெரிஃபைட் பிஎன்எலும் போட தான் போகிறேன். ஆனாலும் என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களாம் சில பேர்லாம் வெரிஃபைட் பிஎன்எல் வந்து கேட்டிருக்காங்க. 1 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு அப்படிலாம் நான் வந்து அனுப்பியிருக்கேன். இந்த டேட் ரேஞ்ச் வந்து ஜூலை 1 to ஜூலை 31. இப்போ பார்த்தீங்கன்னா 1,87,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் சார்ஜஸ் மட்டுமே 35,000 வந்திருக்குங்க. சார்ஜஸ் போக 1,53,000 வந்து இருக்குது ப்ராஃபிட்டு. இதில் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து க்ரீன் தாங்க. நடுவில் 2 நாள் வந்து ட்ரேடிங் பண்ணலை. ஸோ மிச்சம் எல்லா நாளும் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தாங்க வெரிஃபைட் பிஎன்எல்லாம் ஏமாற்ற முடியாது. நம்ம எத்தனை நாள் ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியும். அதை வச்சு நீங்கள் ஒருத்தர் எவ்வளோ ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இந்த டேட்டை பாருங்க, ஜூலை 18 தான் ரொம்ப பெரிய லாஸு. 1,64,000 பக்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த லாஸ் வந்து இல்லைன்னா இது கூட நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3,4 லட்சம் பக்கம் ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கு அடுத்த நாளும் ஒரு 30,000 வந்து லாஸ் ஆயிருக்குங்க. மற்ற லாஸ்லாம் சின்னதுதான் நினைக்கிறேன். 10,000, 8,000, இன்னொன்று 27,000, இன்னொன்று 23,000. ஸோ இந்த லாஸஸ்லாம் இல்லாமல் இருந்தேன்னா நம்ம டோட்டலி 4,5 லட்சம் பக்கம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். மற்ற லாஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பெரிய லாஸ் வந்து அன்னைக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு. ஸோ என்னோட தப்பு நிறையவே இருக்குது. அன்னைக்கு 70,000ல் க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி 1 lakh வர விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஸோ அந்த 1 lakh பக்கம் தொடரும்போது தான் அதுக்கப்புறம் டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் 1,63,000 வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல டைம் வந்து தப்பு பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி கரெக்டான டைமில் அப்படிலாம் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட முடியாது. எஸ்பெஷலி ஹியூஜான குவான்டிட்டிஸ் இருந்துச்சுன்னா. அன்றைக்கி ஒரு நாள் தாங்க ரொம்ப மாதம் கழித்து கொஞ்சம் பெரிய குவான்டிட்டிஸ் வந்து போட்ட உடனே அன்றைக்கி வந்து செஞ்சு விட்டுருச்சு. இது ஒரு 10 to 12 lakhs தாங்க மேக்ஸிமம் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனாலும் மேக்ஸிமம் வந்து நான் வந்து சொல்கிறேன் 12 lakhs பக்கம் வந்து முன்ன பின்ன இருக்கும். அதனால் அந்த கேபிட்டலுக்கு 10 to 15% ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஆனாலும்
சந்தோஷப்பட முடியல. ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போனது கொஞ்சம் வயித்தெரிச்சலாக தான் இருக்குது. ஏன் வயித்தெரிச்சலாக இருக்குன்னா, நான் அந்த பழைய லாஸ்லாம் சூப்பராக ரெக்கவர் பண்ணியிருந்தேங்க கரெக்டாக. மொத்தம் 8 lakhs வந்து லாஸ் இருந்துச்சு இந்த வருஷத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ மந்த் ஸ்டார்டிங்கில் இந்த 3 lakhs சம்திங் ப்ராஃபிட் இருக்கும்போது கரெக்டாக அந்த 8 லட்சத்தையும் க்ளோஸ் பண்ணி பிரேக் ஈவனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. திருப்பி இப்போ இந்த லாஸ் ஆனதுனால இன்னும் 1.5 lakhs லாஸ் வந்து இருக்குங்க இந்த இயருக்கு. இன்னும் பரவாயில்லைங்க, நான் எப்படியும் இந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணுவேன் நினச்சி பார்க்கல. ஏன்னா இயர் எண்டுக்குள்ளே எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி பிரேக் ஈவனுக்கு வந்தால் போதும் தான் என்னோட ஐடியா வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணது 70 lakhs 75 lakhsக்கு ட்ரேட் பண்ணி அந்த 6.5 லட்சம் 7 லட்சத்தை விட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேபிட்டலை 10 to 15 lakhs 20 lakhsக்குள்ளே மாற்றிட்டேன். அதுலேயும் பாதி சும்மா தான் இருக்குது. அதனால் அந்த கேபிட்டல் கம்மி பண்ணதுனால ரெக்கவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். இயர் ரெண்டுக்குள்ளே பண்ணி பிரேக் ஈவன் வந்தால் கூட போதுங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். பரவாயில்ல, ஆனால் இப்போவே ஆல்மோஸ்ட் ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இயர் எண்டுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான். சார்ஜஸை பார்த்தா தாங்க பயங்கர வயித்தெரிச்சலாக இருக்குது. இப்போவே 15,000 இருக்குது. இந்த எஸ்டிடி மட்டுமே சொல்கிறேன். ஸோ இதை தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கேவலமாக ஏதோ ஒரு வேலையை பார்த்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ அதனால் அக்டோபர்லேருந்துலாம் இந்த 15,000ங்கிறது 30,000 40,000 50,000லாம் கூட வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணணும்னா இனி சத்தியமாக ஓவர் ட்ரேட் பண்ணுறத நிப்பாட்டியே ஆகணுங்க. முன்னாடி மாதிரி இல்லை. இனிமேல் ஓவர் ட்ரேடிங்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ஸோ ஓவர் ட்ரேடில் நம்மளுக்கு லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இனி இந்த சார்ஜஸோட பேர்டனும் நிறைய வருது. ஸோ அதனால் இனிமேல் எல்லாருமே இந்த ஓவர் ட்ரேடிங்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அன்றைக்கே ஒரு வீடியோவில் இதை வந்து மென்ஷன் பண்ணேன். புதுசாக நம்ம வந்து செஸ் கேம் ரிலேட்டடாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து செஸ் லவர்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செஸ் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் என்றைக்காவது ஃப்ரீ டைமில் சும்மா டைம் பாஸ்க்கு லைட்டாக 1-2 கேம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக செஸ் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த செஸ் கேம்னால உங்களோட ட்ரேடிங்கும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு லைட்டாக ஒரு சான்சஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்காகவே நான் ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன். அதுக்காக நீங்கள் இப்போ ட்ரேடிங் நல்லா பண்ணணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை. சும்மா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேனல்லையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஜூலை மந்த் வந்து எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் சண்டேக்கு முன்னாடியே ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தாங்க ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.